அது சாதாரண நாள் அல்ல, அது அகங்காரமும் பக்தியும் மோதிய நாள். அவன் பெயர் ராவணன், இலங்கையின் பேரரசன், அசுரர்களின் வீரன். ஆனால் அதைவிட பெரியது, அவன் ஒரு சிவபக்தன். இமயமலையின் உச்சியில் அமைதியாக திகழ்ந்தது பரமபதமான கைலாசம். அங்கு வீற்றிருந்தார் மகாதேவன் சிவன். ராவணன் கைலாசத்தை அடைந்தான். அவன் உள்ளத்தில் ஒரு தீ. சிவபெருமான் எனக்கே சொந்தம், அவர் இலங்கையில் இருக்க வேண்டும். அப்போது வாசலில் நின்றார் பரமசிவனின் வாகனமும் பரமபக்தனுமான நந்தி. அகங்காரத்துடன் வந்தவனுக்கு இங்கே அனுமதி இல்லை என்றார் நந்தி. அந்த ஒரு வார்த்தை ராவணனின் அகங்காரத்தை எரித்தது. கோபத்தில் சிவந்த கண்கள் 10 தலைகள் ஒரே நேரத்தில் சிரித்தன. கைலாசமே, நீயே என்னுடன் வர வேண்டும். அவன் தனது 20 கரங்களையும் மலையின் அடியில் வைத்தான். ஒரே கர்ஜனை, ஹா! மலை நடுங்கியது. தேவர்கள் அஞ்சினர். பூமி அதிர்ந்தது. பார்வதி தேவியும் அதிர்ந்து சிவனை நோக்கினார். அப்போது மகாதேவன் சிரித்தார். அவர் எந்த ஆயுதமும் எடுத்துக்கொள்ளவில்லை, ஒரு கோபமும் காட்டவில்லை. அவர் செய்தது என்ன? தன் பாதத்தின் ஒரே ஒரு விரலை மலையின் மீது மெதுவாக வைத்தார். அது போதும். கைலாசம் முழுவதும் கீழே அமர்ந்தது. அதன் கீழ் சிக்கிக் கொண்டான் ராவணன். வலி தாங்க முடியாமல் அவன் அலறினான். அந்த அலறல் 3 உலகங்களையும் அதிர வைத்தது. அதனால் அவன் பெயர் ராவணன். ஆனால் அடுத்த நொடி அவன் அகங்காரம் உடைந்தது. அவன் பக்தி விழித்தது. தன் நரம்புகளை பறித்து அதை வீணை போல இழுத்து அவன் பாடத் தொடங்கினான். ஜடாடவி கலஜல பிரவாக பாவிதஸ்தலே. அதுதான் சிவ தாண்டவ ஸ்தோத்திரம். ஒவ்வொரு சொற்களிலும் அவன் ஆன்மா உருகியது. மகாதேவன் கண்களை திறந்தார். அகங்காரத்தால் வந்தாய், ஆனால் பக்தியால் வென்றாய் என்று ஆசீர்வதித்தார். ராவணனுக்கு சந்திரஹாசம் என்னும் வாள் அருளினார். அந்த நாள் ஒரு அசுரன் அல்ல, ஒரு பக்தன் உருவான நாள். சிவனை வெல்ல முடியாது, ஆனால் உண்மையான பக்தி சிவனின் இதயத்தை வெல்லும். நீங்கள் சிவபெருமானை நேசிப்பவராக இருந்தால் சப்ஸ்கிரைப் செய்துவிட்டு ஓம் நம சிவாய என்று பதிவிடுங்கள்.